ஓகே. ஸோ போன கிளாஸில் நாம் வந்து HPLC ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா HPLCயோட பேசிக் ஒர்க்கிங் என்ன, பேசிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ன HPLCக்கு, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் காலம் இருக்குது, நார்மல்னால் என்ன, ரிவர்ஸ்னால் என்ன, ஸோ எப்படி வந்து பார்ட்டிஷன் ஆகுது, இது பேர் வந்து பார்ட்டிஷன் குரோமோகிராஃபி, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது பிளாக் டயக்ராம் ஆஃப் யுவர் குரோமோட்டோகிராஃபி. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இது பிளாக் டயக்ராம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் முக்கியமான பார்ட்ஸ்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள். ஸோ இது பேர் வந்து சால்வெண்ட் பம்ப், சால்வெண்ட். ஸோ 2 டியூப்பில் சால்வெண்ட் இருக்குது. இந்த சால்வெண்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணப்படுது. மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனேட்டிங் வால்வ் அதில் வச்சு மிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு குரோமோட்டோகிராஃபிக் கண்ட்ரோலர். இது ஒரு கண்ட்ரோலர், இது வந்து ஒரு கண்ட்ரோலர். இது வந்து என்டையர் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இங்கேருந்து இங்கே தான் ஆக்சுவலாக இந்த சால்வெண்ட்லாம் மிக்சிங் பார்ட், மிக்சிங் சேம்பர் இது பேர். மிக்ஸ் ஆகுது இங்கே சால்வெண்ட்லாம் மிக்ஸ் ஆன பிறகு இதான் நம்மளுடைய HPLCயோட முக்கியமான பார்ட். காலம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் இந்த ஐ ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறதில்ல HP. ஓகே. ஸோ திஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். இங்கே ஒரு பம்ப் இருக்குது. இந்த பம்ப் வந்து ஐ ப்ரெஷரில் உங்களோட லிக்விடை தள்ளி விடுது. இது பேர் ஒரு இனிஷியல், ஒரு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி காலம் சொல்லும் போதே சொன்னேன், 2 காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு காலம் வரும், இது பேர் ஸ்கேவெஞ்சர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து எதுக்குன்னா இந்த லிக்விடில் ஏதாவது கேஸ் இருக்குது, அந்த கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டீகேஸிங். அந்த லிக்விடில் மொபைல் ஃபேஸில் ஏதாவது கேஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு டீஃபேஸிங்க்கு, டீகேஸிங்க்கு வந்து நம்ம வந்து இந்த காலம் யூஸ் பண்ணுறோம், ஸ்கேவெஞ்சர் காலம். இதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் தான் I don't have to zoom. ஓகே. ஸோ இந்த பாயிண்டில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து சிரிஞ்ச் வேர் யூ அப்ளை யுவர் சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணுறோம். சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணோன்னா இது இந்த காலம் வழியாக போகுது. ஓகே. ஸோ காலமில் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இருக்குது, நீங்கள் மொபைல் ஃபேஸை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. இன்ஜெக்ட் பண்ணோன்னே ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணுது உங்கள் டிடெக்டர் வழியாக வெளில வருது. ஓகே. ஸோ இதே பிளாக் டயக்ராம் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக புக்கில் கொடுத்துருக்க அந்த பிளாக் டயக்ராம் நம்ம இங்கே பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே. திஸ் இஸ் அ பிளாக் டயக்ராம் ஃபார் யுவர் குரோமோட்டோகிராம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்படி வந்து சாம்பிளை கொடுக்குறோம், இந்த சாம்பிள் இன்ஜெக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை தனியாக நம்ம பார்ப்போம். இதில் என்னென்ன டைப் ஆஃப் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் பம்ப் இருக்குது, அதோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது இந்த காலமில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் த மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் காலம், என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஃபில்லிங் மெட்டீரியல் என்னென்ன டைப் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது வந்து என்னென்ன டைப் ஆஃப் டிடெக்டர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது காலம் டியூபிங்கோட மெட்டீரியல். காலம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ காலமோட டியூப் அந்த என்ன மெட்டீரியலால் செஞ்சுருக்கணும் அப்படின்றதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 316 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட். ஓகே. ஸோ ஜென்ரல் மெட்டீரியல் குட் ஃபார் ஐ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ். எல்லா ப்ரெஷர், ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. ஸோ ரொம்ப பெஸ்ட்டு வந்து 316 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா பாலி ஈத்தர் கீட்டோன் அப்படின்றாங்க. இது வந்து முக்கால்வாசி ஆர்கானிக் சால்வெண்ட்டுக்கு இனோவட்டாக இருக்கும். பட் மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து அப் டு 5000 PSI வரைக்கும் தான் மேக்ஸிமம் முடியும். மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து 34 மெகா பாஸ்கல், மேக்ஸிமம் 34 மெகா பாஸ்கல். ஓகே. இதெல்லாம் வேரியஸ் சாய்ஸஸ். ஓகே. ஸோ அது மாதிரி டெஃப்செல் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க, டெஃப்செல். ஓகே. திஸ் இஸ் இன்னர்ட். அப்புறம் வந்து டைட்டானியம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃப்ரம் டவுன்.
ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதான் கம்மி. நார்மல் கிளாஸு, இப்போ கேஸ் குரோமோட்டோகிராஃபிலாம் கூட கிளாஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸு, ஃபியூஸ் சிலிக்கா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏன் இங்கே வந்து நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நமக்கு வந்து வெரி ஹை ப்ரெஷரில் இன்ஜெக்ட் பண்ணுறோம் லிக்விடை. அவ்வளோ ப்ரெஷரில் இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களோட கிளாஸ் டியூப் வந்து வெடிச்சிரும். ஓகே, ஸோ அதனால் நார்மல் கிளாஸ் டியூபோ இல்லை கிளாஸ் லைன்டு வித் ஃபுட் சிலிக்காவோ ஃபியூஸ் சிலிக்காவோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் we have different choices. The most preferred choices is 316 grade stainless steel. இதுதான் most preferred choice. அது இல்லாமல் கொஞ்சம் மற்ற சாய்ஸஸும் இருக்குது. டெஃப்செல்லு, டைட்டானியம். ஓகே, ஸோ டைட்டானியம் நல்லாயிருக்கும் 5000 PSI வரைக்கும். பட் காமன் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். காஸ்ட் வைஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்ஸ் ஆப்டிமல் சாய்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் ஆப்டிமல் சாய்ஸ். ஸோ இது வந்து காலம் டியூபுக்கு. அதே மாதிரி உள்ளே வைக்கிற மெட்டீரியல் நம்ம டியூப்பில் ஈவன் தோ இட் இஸ் அ லிக்விட் இன்ட்ராக்ஷனாக இருந்தாலும் இப்போ மொபைல் ஃபேஸ் லிக்விட் வருதுன்னா இந்த சாலிட் உள்ளார எப்படி லிக்விட் கொடுப்பாங்க அப்படின்னா, உள்ளார வந்து ஒரு சப்போர்ட் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. தேர் வில் பி எ சப்போர்ட் மெட்டீரியல். இந்த சப்போர்ட் மெட்டீரியல் மேலே தான் வந்து நம்மளோட லிக்விடை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. த லிக்விட் வில் பி கோட்டட் ஆன் த சப்போர்ட் மெட்டீரியல். ஓகே, ஸோ வரக்கூடிய மொபைல் ஃபேஸும் உங்களுடைய சப்போர்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த லிக்விடும் இன்ட்ராக்ட் பண்ணும். அந்த இன்ட்ராக்ஷனில் தான் நமக்கு வந்து வரக்கூடிய காம்போனண்ட் வந்து தனித்தனி காம்போனண்ட்டாக பிரியுது. ஆல்ரெடி வி ஹவ் சீன் போலார் நான் போலார் இன்ட்ராக்ஷனில் தனித்தனி காம்போனண்ட்டாக பிரிஞ்சு நமக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ உள்ளே யூஸ் பண்ணுறது ப்ராடாக பார்த்தீங்கன்னா 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சிலிக்கா, ஸோ சிலிக்கான்றது ஒரு மெட்டீரியல். இன்னொன்று வந்து அலுமினா. இஸ் த மோஸ்ட். இது வந்து நான் சொல்கிறது நார்மல் ஹெச்பிஎல்சிக்கு மோஸ்ட் ப்ரிஃபர்டு வந்து நார்மல் மோடு சிலிக்கா அண்ட் அலுமினா. ஓகே, சிலிக்காவில் பர்டிகுலராக யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வி கேன் ஹேவ் அ போரஸ் சப்ஸ்டன்ஸ், நான் போரஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ என்னென்ன டைப்பில் வைக்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ அது பேர் வந்து நம்ம போன இதில் பார்த்துருப்போம். நம்ம ஜிசியில் பார்க்கும்போது அது பேர் கிராம் சார்புன்னு சொல்லியிருப்பேன். உள்ளே வச்சுருக்க லைனிங் மெட்டீரியலுக்கு பேர் கிராம் சார்ப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய லைனிங் மெட்டீரியலுக்கு பேர் வந்து பெரிசார்ப். That is a material that is present inside which is going to act as your support for your liquid phase. Okay, so that's how. ஸோ லிக்விட் ஃபேஸ் சூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் சால்வெண்ட். உங்கள் சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி தான் லிக்விட் ஃபேஸ் சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு எதுவும் யூ ஹேவ் வைட் வெரைட்டி ஆஃப் சால்வெண்ட்ஸ் தட் கேன் பி யூஸ்ட். வில் நாட் பி ஹேவிங் எனி ஃபிக்ஸட் திங். ஓகே, ஸோ இது வந்து காலத்தோட மெட்டீரியலை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சாம்பிள் இன்ஜெக்ஷன். we are going to see about sample injection. சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வால்வ் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஆக்சுவலாக சாம்பிள் இன்ஜெக்ஷன். இப்போ இந்த படத்தில் பாருங்களேன். இந்த படத்தில் ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வால்வ் மாதிரி இங்கே காட்டியிருப்பாங்க. எ வால்வ் கைண்ட் ஆஃப் திங். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வால்வ் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சாம்பிள் இன்ஜெக்ஷனுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூ ரிமெம்பர் த டெக்னிக் தட் வி சா இன் கேஸ் குரோமோட்டோகிராஃபி. கேஸ் குரோமோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் த செப்டம் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. செப்டம் இன்ஜெக்டர். That is the most commonly used for GC. பட் செப்டம் இன்ஜெக்டர் இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் வெரி ஹை ப்ரெஷர் வரதுனால செப்டம் இன்ஜெக்டர் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வால்வ் இன்ஜெக்டர் ஆர் யூ கேன் புட் இட் as ஸ்டாப் ஃப்ளோ இன்ஜெக்டர். ஸ்டாப் ஃப்ளோ இன்ஜெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மொபைல் ஃபேஸ் வந்துனே இருக்கா, இந்த மொபைல் ஃபேஸை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணுறோம். மொபைல் ஃபேஸ் உள்ளே வந்துனே இருக்குது. see this diagram. ஆக்சுவலாக இங்கே தான் நம்மளோட சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணுறோம். இங்கேருந்து மொபைல் ஃபேஸ் வந்துனே இருக்குது. ஸ்டாப் ஃப்ளோ இன்ஜெக்டர் என்ன பண்ணுன்னா
இந்த மொபைல் ஃபேஸில் வர லிக்விடை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணிட்ட பிறகு திருப்பி திறந்து விடும். இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாப் ஃப்ளோ இன்ஜெக்டர் யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? சாட் விண்டோவில் டைப் பண்ணுங்கள். வாட் வில் பி த ப்ராப்ளம் இஃப் யூ யூஸ் அ ஸ்டாப் ஃப்ளோ இன்ஜெக்டர்? ஃப்ளோ மொபைல் ஃபேஸ் வருது, அந்த மொபைல் ஃபேஸை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு சாம்பிளை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பி விட்றோம். இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் கிவ் இன் யுவர் கமெண்ட் ஆர் அன்மியூட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எனி கெஸஸ்? சரி, அந்த இது மொபைல் ஃபேஸ் அந்த இன்ஜெக்டுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்குது, என்னது அது? பிஃபோர் த இன்ஜெக்டர் வாட் வி ஹேவ்? இன்ஜெக்டருக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது மொபைல் ஃபேஸ்லேருந்து லிக்விட்லாம் மிக்ஸ் ஆகி வருது இல்லையா, ஒரு முக்கியமான பார்ட்னு சொன்னேன். என்ன பார்ட் அது? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் which tells you about HPLC? HPLCயோட கோர் பார்ட் எது? ஏன் அது பேர் HPLC? Answers please. I want answers. இந்த இடத்துல சாம்பிள் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட்? See this diagram and say. Yes, pump. ஸோ பம்ப்பு தான் முக்கியமான பார்ட். பம்புக்கு அப்புறம் தான் லிக்விடை வந்து பம்ப் பண்ணி இங்கே உள்ளே விடுறோம். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, ஃப்ளோவை நிறுத்தி வச்சுட்டு நான் வந்து சாம்பிள் இன்ஜெக்ட் பண்ணுறேன். அதெல்லாம் என்ன ஆகும்? ஸ்கேவெஞ்சர் காலம். ஓகே, பம்ப்லேருந்து வர லிக்விடை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இஃப் ஐ இன்ஜெக்ட் மை சாம்பிள் வாட் வில் ஹேப்பன்? How it is going to affect? Okay, I don't see any answers here. So flow வந்து ஃபாஸ்ட்டாக, ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக போகிறதுக்காக தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். நடுவில் ஃப்ளோவை நிறுத்தி வச்சோன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். ப்ரெஷர் கம்மி ஆகிடுச்சுன்னா, ரெக்வயர்டு ப்ரெஷர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு காலம் வழியாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ யூ ரெக்வயர் ஃப்ளோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ட்ராப் ஆகிடும். ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா நமக்கு வந்து காலமில் எஃபிஷியண்ட்டான செப்பரேஷன் கிடைக்காது. அதனால் this particular method is not suggested. Stop flow injector. So third method is called as Rheodyne valve. Rheodyne valve injector. It's called as Rheodyne valve injector. Valve injector. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு மோடு இருக்கும். ஸோ இந்த வால்வ் இன்ஜெக்டர்லேயே ரெண்டு மோடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மோடுக்கு பேர் வந்து லோட் மோட், செகண்ட் மோடுக்கு பேர் இன்ஜெக்ட் மோட். ஃபர்ஸ்ட் மோட் இஸ் கால்ட் லோட் மோட், செகண்ட் மோட் இஸ் கால்ட் இன்ஜெக்ட் மோட். ஸோ இனிஷியலாக லோட் மோடில் உங்களுடைய சிரிஞ்சை வந்து இன்சர்ட் பண்ணி சாம்பிள் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருவோம். சாம்பிள் உள்ளே இந்த செல்குள்ளார போயிடும். அதுக்கப்புறம் when you turn it to inject mode, it will be injecting. We'll see how this happens actually.
Okay, see here, this is your actual valve, the Riodine valve சொல்றோம்ல, அதுக்கு sampling valve சொல்றாங்க. See, this is your mobile phase in to the column. இது வந்து mobile phase in to the column. இதான் நார்மலாக இருக்கக்கூடியது. சாம்பிள் மொபைல் ஃபேஸ் ஃபாஸ்ட்டாக போயினே இருக்கும். நான் சொன்ன ஸ்டாப் கேஸில் வந்து இந்த மொபைல் ஃபேஸை நிறுத்தி வச்சுட்டு சாம்பிள் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாகிடுன்றேன். இதில் மொபைல் ஃபேஸ்லேயே போகும்போது இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, லோட் மோடில் ஃபஸ்ட்டு வச்சேன்னா என்ன ஆகும்னா, சாம்பிள் இது வழியாக போய் இந்த சாம்பிள் லூப் வழியாக போயிட்டு வேஸ்ட்டில் இட் வில் பி சர்க்குலேட்டிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, as soon as I change the valve, you see what happens. ஸோ இது வந்து மொபைல் ஃபேஸ் வந்து உள்ளே போயினே இருக்குது, காலம் வழியாக போயின்னு இருக்கு. இப்போ சாம்பிள் உள்ளே போயிட்டு சாம்பிள் லூப் வழியாக இந்த லூப்பில் போயின்னு இருக்கும் ஆக்சுவலாக சாம்பிள். இது வந்து லோட் மோடில். ஓகே, நவ் இஃப் ஐ சேஞ்ச் இட் டு இன்ஜெக்ட் மோட், சி மொபைல் ஃபேஸ் வந்து அப்படியே சாம்பிளை புஷ் பண்ணி இட் வில் டேக் இட் இன் டு த காலம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஸோ உங்களுடைய ப்ரெஷரில் ட்ராப் ஆகிறதுக்கு ஆகாது. ஸோ ப்ரெஷர் வில் பி மெயின்டைன்ட் ஆஸ் சச். ஓகே, திஸ் இஸ் இன் லோட் மோட். அகைன் இட் இஸ் ஷோயிங் யூ த லோட் மோட். அடுத்தது வந்து இன்ஜெக்ட் மோட் வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் இன்ஜெக்ட் மோட். ஸோ மொபைல் ஃபேஸ் அப்படியே வந்து சாம்பிளை புஷ் பண்ணி உள்ளே எடுத்துன்னு போயிடும். ஓகே, this is the inject mode. Okay, so this is how your sample will be taken inside your chamber. ஸோ அதான் இங்கே ஆக்சுவலாக காட்டியிருக்காங்க, இந்த ஒரு டயக்ராமாக காட்டியிருக்காங்க. மொபைல் ஃபேஸ் இங்கே வந்துட்டு உள்ளே போகுது. இது வந்து சாம்பிளிங் மோட் ஆர் இட்ஸ் கால்ட் ஆஸ் லோடிங் மோட். ஸோ சாம்பிள் உள்ளே வந்துட்டு இப்படி போயின்ட்டுருக்கு. ஒன்ஸ் யூ சேஞ்ச் இட் டு யுவர் இன்ஜெக்ட் மோட், ஸோ மொபைல் ஃபேஸ் அப்படியே டைரெக்டாக இட் வில் கம், இட் வில் புஷ் அண்ட் இட் வில் டேக் யுவர் சாம்பிள் இன்சைட். தட்ஸ் ஹவ். ஓகே, so that's the valve. The valve is called as Riodine valve. The valve injector that is used is Riodine valve injector. Okay, fine. So அதுக்கு அடுத்தது வந்து we have to see about the pump. Okay, so pump is a very important part of pumping your sample into the column. ஏன்னா உங்களுக்கு HPLC சொல்லும்போது the important part is your pump. So we have different kinds of pump. We have a reciprocating pump, we have a single piston pump, so single piston or reciprocating. Then you have double piston pump, double piston pump. Okay, we'll see how this works actually. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுடைய இன்சைட் யுவர் பர்டிகுலர் திங் பேர் என்ன, சாம்பிள் எடுக்கிறது இருக்கு இல்லையா, இட்ஸ் கால்ட் அஸ் ஆட்டோ சாம்பிளர். ஆட்டோமேட்டிக்காக சாம்பிள் எடுக்கும். சாம்பிள் நம்ம ஃபீட் பண்ண மாட்டோம், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி பிக்அப் த சாம்பிள். ஓகே, ஸோ எப்படி ஆட்டோ சாம்பிள் ஒர்க் ஆகுதுன்றது இதில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக யூ கேன் see here how the okay, how the auto sampler works. This is your sample, it picks up the sample, it fetches in the needle. அது வரைக்கும் மொபைல் ஃபேஸ் மட்டும் போயின்னு இருக்கு. okay, okay, so now what will happen is that, so this particular thing will push in your needle. Okay, so the needle rises via the sample loop. Now it is loading phase. Okay, so once it is in the loading phase, okay, now it will change into inject mode.
ஸோ இது ஆட்டோ சாம்பிளர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஆக்சுவலாக இதில் காட்டுறாங்க. then it will move on to the injector phase. ஸோ இன்ஜெக்டர் ஃபேஸில் மொபைல் ஃபேஸ் வந்து அந்த சாம்பிள் அப்படியே எடுத்துகிட்டு காலம்குள்ளே போயிடும். Okay, so this is how your auto sampler works. Now we'll see about a pump. Okay, see a pump use a reciprocating piston. As can be clearly seen in this animation, the piston withdraws the mobile phase into a chamber and then expels it again on the outward stroke. The piston can be either driven through a cam arrangement or through a bore screw drive. The cam is limited to a fixed stroke length, while the bore screw drive system is able to change the piston stroke lengths. Both these systems are not shown here. The single piston pump as shown here, though, is pretty useless, as the flow is not directed towards the column. We need to introduce a directional valve to achieve this, and we'll discuss this in the next slide. Okay, so you need a directional valve to make this flow towards your towards your pump, I mean your column. So this is the most common pump, piston pump, first pump. So on the flow directing valve inga kaatranga, single piston pump with the valve. The pump because of the inclusion of the two HPLC check valves. Notice how the inlet check valve is open when. So you can see this is a check valve. So pump ஆகும்போது இது ரெண்டும் வந்து see the movement of it. The piston is pulling solvent into the pump, but closed when the piston is pushing the solvent out of the pump. The outlet check valve works totally out of sync to the inlet check valve. So we've developed flow out towards the column, but there's still a problem. The flow is sporadic. See, so what is the problem with this type of pump is the flow is not continuous. Piston முள்ள போகும்போது அந்த லிக்விடை இழுக்குது, திருப்பி வெளில வரும்போது புஷ் பண்ணுது. So it is not continuous, rather it is sporadic. Okay, so that's a problem with the single piston pump. Okay, we'll fix this one soon. So to make the flow continuous, you go for a double piston pump. So this is a double piston pump which operates 180 degrees out of phase with the first piston. This operation now ensures we have continuous flow. This pump design is called a dual piston in parallel design. Each piston is operating out of sync but independently of the other piston. Okay, so this is a dual piston. Okay, so each one is operating individually but in sync. Now we will be able to get a continuous output flow. So dual piston is the one that is preferred. Dual piston pump is the one that is preferred. Okay, okay. Next thing I want to tell you is the degasser. Okay, so ஏன் degasser வேணும் அப்படின்னா உங்களுடைய கேஸ் லிக்விட் வர கேஸ் லிக்விடில் இட் வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் இப்போ கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கேஸ் என்ன பண்ணணும்னா இட் வில் ஃபார்ம் சாலிட்ஸ் அண்ட் இட் வில் டெபாசிட் இன் யோர் லிக்விட். அங்கங்கே போயிட்டு உங்களுடைய ஆக்சுவல் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபியை அஃபெக்ட் பண்ணும். அது நடக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். வி வாண்ட் டு ரிமூவ் தட் கேஸஸ். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு வேக்யூம் சேம்பர் மாதிரி வச்சுருக்காங்க. திஸ் இஸ் அ வேக்யூம் சேம்பர். ஓகே, இட்ஸ் அ வேக்யூம் சேம்பர். இப்போ ஆக்சுவலாக இந்த மொபைல் ஃபேஸ் இது வழியாக தான் உள்ளே போகுது. இந்த மொபைல் ஃபேஸ் ட்ராவல்ஸ், இட்ஸ் எ செமி பெர்மியபிள் மெம்பரெயின். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா this is semi permeable only to gas. This membrane is semi permeable to gas. அப்போ என்ன ஆகும்னா இந்த சேம்பர் வழியாக போகும்போது கேஸ் எல்லாம் வெளியே போயிடும். All the gas will move out. Okay,
ஸோ கேஸ்லாம் வெளியே போயினே இருக்கும். ஸோ யுவர் லிக்விட் வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் கேஸஸ். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, இந்த மாதிரி கேஸ் உள்ளே ரிமூவ் பண்ணுது இல்லையா, ஸோ இந்த கேஸோட ப்ரெஷர்லாம் இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா திருப்பி திஸ் வில் ஒர்க் இன் எ ரிவர்ஸ் வே. ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரெஷர் இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு. இன்கேஸ் ஒரு ஹை ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஒரு வேக்யூம் பம்ப் வச்சு எக்ஸஸாக அந்த ப்ரெஷர்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த பம்ப், இங்கே ஒரு வேக்யூம் பம்ப். ஓகே, ஸோ இந்த டீகேசர் என்ன பண்ணுதுன்னா கொடுத்துருக்க மொபைல் ஃபேஸ்லேருந்து எதுவும் கேஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுது. ஸோ ஒரு செமிபெரல் மெம்பரைன் வழியாக ரிமூவ் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ப்ரெஷரை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸஸாக இருக்கிறத ஒரு வேக்யூம் பம்பை வச்சு வெளியே எக்ஸ்பெல் பண்ணிடும். ஸோ தட் இட் இஸ் ப்ரொடெக்டட். See the operation here. So it will be gas எல்லாம் வெளியே போயிடும். உள்ளே இருக்க ப்ரெஷர் ரொம்ப அதிகமான உடனே பம்ப் ஒர்க் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து குறைச்சிரும். ஓகே, ஸோ this is the way that it is removing the gases. This is the way it removes the gases. Okay, so we have seen what is the role of a pump, what is the role of a degasser or your column. Okay, so the last part is a detector. Okay, so detector. So detector la rendu type of detector irukku. One is called as bulk property detector. Bulk property detector. Second one is called as solute property detector. Bulk property detector and solute property detector. என்ன அது bulk property solute property அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக நம்மளுடைய மொபைல் ஃபேஸ், அதாவது நம்மளுடைய காலத்துலேருந்து வெளியே என்ன வருது அப்படின்னா மொபைல் ஃபேஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் முதல்ல வரும், அதாவது விச் இஸ் நாட் சொல்யூபிள். அடுத்த சொல்யூபிள் சால்வெண்ட் வெளில வரும், மோஸ்ட் சொல்யூபிள் சால்வெண்ட் கடைசியாக வரும். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் வில் கம். ஸோ யுவர் மொபைல் ஃபேஸ் ப்ளஸ் திஸ் ஒன். ஸோ நம்ம டிடெக்டரோட வேலை என்ன, இந்த வந்திருக்கக்கூடிய வந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதான் டிடெக்டரோட வேலை. ஓகே, கரெக்டாக அந்த சொல்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதான் ஆக்சுவலாக நம்மளுடைய மொபைல் ஃபேஸ். இது மூணு வந்து சாம்பிள். ஸோ இந்த சொல்யூட்ன்றது நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா சாம்பிள் தான் சொல்யூட். ஓகே, ஸோ இந்த சொல்யூட்டுக்கோட இதுக்கு ஏற்ற மாதிரி it should give an electrical output. It should give an electrical output. That is the working of your detector. ஸோ இங்கே பல்க் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இந்த சாம்பிளும் மொபைல் ஃபேஸும் சேர்ந்து, சாம்பிள் along with mobile face, along with mobile face, sample along with mobile face, if it is going to change some physical property, ஏதாவது ஒரு physical property. இப்போ நம்ம டிரான்ஸ்டியூசர்லேயே பார்த்துருப்போம், ஒரு physical phenomenon மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் மூலமாக கண்டுபிடிப்போம். ஓகே, யூ ரிமெம்பர் செகண்டரி டிரான்ஸ்டியூசர்ஸ். ப்ரைமரி டிரான்ஸ்டியூசர்னா டைரெக்டாக ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் வில் ப்ரொடியூஸ் அன் எலக்ட்ரிக்கல் அவுட்புட். செகண்டரி டிரான்ஸ்டியூசர்ஸ்னா, ஓகே, this is primary transducer. Secondary transducerனா ஃபஸ்ட்டு ஒரு physical change will change another parameter. So X will change Y. This Y will change in proportional to current or something. Okay, so for example bellows element எடுத்துங்க, இல்லை diaphragm எடுத்துங்க. ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி டயஃப்ரம் சேஞ்ச் ஆகும். டயஃப்ரம் மூவ் ஆச்சுன்னா, சப்போஸ் ரெண்டு டயஃப்ரம் இருக்குது, ஒன்று ஃபிக்ஸட் டயஃப்ரம், ஒன்று வந்து மூவபிள் டயஃப்ரம். ஸோ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும்போது மூவபிள் டயஃப்ரம் சேஞ்ச் ஆகுது.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்க கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனால் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான். ஸோ இந்த சாம்பிளும் மொபைல் ஃபேஸும் சேர்ந்து if it changes some physical property, it may be a refractive index, it may be any physical property that changes. So டோட்டலாக சாம்பிளும் மொபைல் ஃபேஸும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் இருக்கும், வெறும் சாம்பிளுக்கு மட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை வச்சு அது என்ன குவான்டிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் பல்க் ப்ராப்பர்ட்டி டிடெக்டர். ஓகே, சாம்பிளும் மொபைல் ஃபேஸும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும், வெறும் சாம்பிள் மட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கு வச்சு அது என்ன குவான்டிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் பல்க் ப்ராப்பர்ட்டி டிடெக்டர். இல்லை என்னுடைய டிடெக்டர் வந்து மொபைல் ஃபேஸை இன்ட்ராக்டே பண்ணாது, மொபைல் ஃபேஸை பற்றி கண்டுக்காது, இட் வில் இன்ட்ராக்ட் ஒன்லி வித் த சொல்யூட் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் சொல்யூட் ப்ராப்பர்ட்டி டிடெக்டர். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஒர்க் ஆச்சுன்னா அது பேர் பல்க் ப்ராப்பர்ட்டி. ஒன்லி சொல்யூட்டை மட்டும் டிபெண்ட், அதாவது சாம்பிளை மட்டும் டிபெண்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் சொல்யூட் ப்ராப்பர்ட்டி டிடெக்டர். ஓகே, ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிடெக்டர்ஸ். இது எல்லா டிடெக்டரும் நம்ம எல்லாமே பார்த்தது தான். இதில் யூஸ் பண்ணுற டிடெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதிலே வந்து ஃபிக்ஸட் வேவ்லென்த், வேரியபிள் வேவ்லென்த், variable wavelength. So UV visible spectrometer can be used. Second பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஜென்ரல். ஃப்ளோரசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஃப்ளோரசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகே, ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா we can also use, இதுதான் நீங்கள் படிக்காதது ஒன்று, டிஃப்ரென்ஷியல் ரிஃப்ராக்ட்ரோமீட்டர். டிஃப்ரென்ஷியல் ரிஃப்ராக்ட்ரோமீட்டர், this is a thing that you have not studied. ஓகே, டிஃப்ரென்ஷியல் ரிஃப்ராக்ட்ரோமீட்டர். அஞ்சாவது மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகே, these are the common detectors for HPLC. These are the common detectors for HPLC. So UV visible spectroscopy, it's nothing but absorption principle தான். அதில் ஃபிக்ஸட் வேவ்லென்த் யூஸ் பண்ணலாம், இல்லை வேரியபிள் வேவ்லென்த் யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸட் வேவ்லென்த்னா என்ன? ஒரே ஒரு வேவ்லென்த், மேக்ஸிமம் வேவ்லென்த்தை மட்டும் யூஸ் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு அப்சார்ப் ஆகுதுன்னு பார்க்குறோம், அது பேர் ஃபிக்ஸட் வேவ்லென்த். வேரியபிள் வேவ்லென்த்னா ஒரு கிரேட்டிங்கோ இல்லை ஒரு ப்ரிசமோ வச்சு யூ கிவ் அ வேரியபிள் ரேஞ்ச் ஆஃப் வேவ்லென்த், எதில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ அகெயின் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமீட்டர் டிடெக்ட், அது கூடவே வந்து யூவி பேஸ் பண்ணியே யூ ஹேவ் டயோட் டிடெக்டர், டயோட் அரே டிடெக்டர், டயோட் அரே டிடெக்டர், இது ஒன்று. அப்புறம் ஃப்ளோரசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அப்புறம் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். புதுசு வந்து டிஃப்ராக்ஷியல் ரிஃப்ராக்ட்ரோமீட்டர் தான், இது ஒன்று தான் புதுசு. வில் சி இன் ஷார்ட், வில் டச் அப் ஆன் ஆல் திங்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமீட்டர், யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வித் ஃபிக்ஸட் வேவ்லென்த், வித் ஃபிக்ஸட் வேவ்லென்த். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஓகே இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியலனா நான் காட்டுறேன் பெருசாக. ஒரு யூவி சோர்ஸ் இருக்குது, ஒரு யூவி டிடெக்டர் இருக்குது. யூவி சோர்ஸ் என்ன, ரொம்ப காமன் சோர்ஸ், டிட்டூரியம். ஓகே, ஹைட்ரஜன் டிட்டூரியம். ஓகே, ஸோ இதான் உங்களுடைய யூவி சோர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, சாம்பிளை இங்கேருந்து அலோவ் பண்ணுறோம். இதான் உங்களுடைய சாம்பிளோட போகிறதுக்கான சேம்பர், சாம்பிள் போகிறதுக்கான வழி தான். இது ஒரு செல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சாம்பிள் இது வழியாக போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும். இட் வில் ட்ராவல், இந்த பாத் லென்த் வரைக்கும் ட்ராவல் ஆகும். ஓகே, வென் இட் ட்ராவல்ஸ், இந்த இடத்துல சோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல டிடெக்டர் இருக்குது. ஸோ வரக்கூடிய யூவி லைட் எல்லாமே வந்து இப்போ எதுவுமே லிக்விடே வரலன்னு வச்சுங்க, சாம்பிளே வரலன்னா இங்கே வர லைட் எல்லாமே டிடெக்டருக்கு போகும். ஸோ டிடெக்டர் வில் டிடெக்ட். சப்போஸ் இங்கே சாம்பிள் போகுது, இந்த சாம்பிள் வந்து யூவி ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த வேவ் லென்த்லாம் குறையும். ஸோ எந்தெந்த வேவ் லென்த்லாம் குறையுதுன்றதை வச்சு இது என்ன சாம்பிள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது பேர் ஃபிக்ஸட் வேவ் லென்த். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃபிக்ஸட் வேவ் லென்த் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோமீட்டர்.
ஓகே, இது பார்த்தீங்கன்னா வேரியபிள் வேவ்லென்த். இது பேர் வேரியபிள் வேவ்லென்த். வேரியபிள் wavelength. Okay, I'll just show you as வேரியபிள் UV டிடெக்டர். இதான் இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு UV லைட் இருக்குது, ஒரு லென்ஸ் இருக்குது, ஒரு ஸ்லிட் இருக்குது, கிரேட்டிங்கில் கொடுத்துட்றீங்க. ஓகே, ஸோ கிரேட்டிங்கில் கொடுத்தோன்னே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்டாக பிரியுது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ளோ செல் வழியாக லைட்டை பாஸ் பண்ணுறீங்க. எந்த பர்டிகுலர் வேவ்லென்த் வந்து அப்சார்ப் ஆகுதோ அந்த வேவ்லென்த் வந்து இங்கே கம்மியாக வரும் டிடெக்டரில். ஸோ அது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ யூவி லைட் போகுது, லென்ஸ் வழியாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஸ்லிட்டு வழியாக சின்னதாக போகுது, கிரேட்டிங்கில் படுது, கிரேட்டிங்லேருந்து இட் இஸ் மேட். ஸோ இந்த கிரேட்டிங் டேபிளை ரொட்டேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பாஸ் ஈச் பர்டிகுலர் காம்போனன்ட் வேவ்லென்த்தை உள்ளே பாஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ளோ செல் வழியாக போகும்போது எந்த பர்டிகுலர் வேவ்லென்த் அப்சார்ப் ஆகுதோ அந்த வேவ்லென்த் மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டில் ரேடியேஷன் பிளாக் லைன்ஸாக வரும். ஸோ அது மூலமாக எந்த ரேடியேஷன் அப்சார்ப் ஆகிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தது ஃபிக்ஸட் வேவ்லென்த்னா ஒரே ஒரு வேவ்லென்த் மட்டும் பாஸ் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் வேவ்லென்த் எதுவோ அதை பாஸ் பண்ணுறீங்க. வேரியபிள் வேவ்லென்த்னா யூ வில் பாஸ் அ ரேஞ்ச் ஆஃப் வேவ்லென்த்ஸ். ஸோ அகெயின் ஹியர் யூ ஹேவ் dual beam. ஸோ ரெஃபரன்ஸ் வழியாக ஒன்று பாஸ் பண்ணுவீங்க, ஃப்ளோ செல் வழியாக ஒன்று பாஸ் பண்ணுவீங்க. ஸோ யூ கெட் த டிஃப்ரென்ஸ் ரேஷியோ ஆஃப் இட். ஓகே, and the last kind of UV detector is diode array detector. என்ன டிஃப்ரென்ஸ்னா போன இந்த டிடெக்டருக்கும் இந்த டிடெக்டருக்கும், this is a diode array detector. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று விசிபிள் லைட் யூஸ் பண்ண போகிறோம், விசிபிள் UV ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். UV விசிபிள். இந்த ஃப்ளோ செல் போன இதில் வந்து கிரேட்டிங்க்கு அப்புறம் இருக்கும். ஓகே, கிரேட்டிங் மூலமாக ஒரு வேவ் லென்த்தாக வெளியே அனுப்பணும் இல்லையா, இங்கே வந்து அப்படி பண்ண போகிறதில்ல. என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபுல் லைட்டையும் ஃப்ளோ செல் உள்ளே விட்டுறோம். ஓகே, உங்களுக்கு ஃப்ளோ செல்னால் இது வழியாக தான் உங்களுடைய சாம்பிள் வருது. எல்லா லைட்டையும் இந்த ஃப்ளோ செல் வழியாக அனுப்பிடுறோம். அப்போ என்ன ஆகும், ஃபுல் லைட் சோர்ஸும் உள்ளே போச்சுன்னா எந்தெந்த வேவ் லென்த்லாம் அப்சார்ப் ஆகுதோ அந்த வேவ் லென்த் மட்டும் உள்ளே போயிடும், மீதி வேவ் லென்த் எல்லாமே வெளில வந்துடும். ஓகே, ஸோ வரக்கூடிய லைட்டை ஒரு கிரேட்டிங்கை வச்சு பிரிக்கிறீங்க. கிரேட்டிங் வந்து பிரித்து டயோடு அரேயில் விழுது. டயோடு வந்து இங்கே சிங்கிள் டயோடாக இல்லாமல் ஒரு அரே ஆஃப் டயோட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வரக்கூடிய எல்லா வேவ் லென்த்தையும் அட் த சேம் டைம் நீங்கள் கேப்சர் பண்ணி எந்த வேவ் லென்த்தில் அப்சார்ப் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் இந்த மெத்தட். ஸோ யூ வில் ஹேவ் த லைட் சோர்ஸ். ஸோ இட் வில் கோ டு கிரேட்டிங். ஸோ இங்கே அப்சார்ப் ஆகிடும் ஆல்ரெடி. ஸோ எந்த வேவ் லென்த் குறைதோ அந்த வேவ் லென்த்தை டேரெக்டாக நமக்கு ஒரே நிமிஷத்தில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும். கிரேட்டிங் மாதிரி நம்ம ஃபுல் இதில் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இங்கே கிரேட்டிங்கை வந்து மூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதில் கிரேட்டிங்கை மூவ் பண்ணி ஒரு வேவ் லென்த்தாக அனுப்பணும், இதில் ஃபுல் லைட்டையும் அனுப்பிச்சிடுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் லைக் யுவர் FTIR ஸ்பெக்ட்ரோமீட்டர், FT ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பிரின்சிபல் மாதிரி ஃபுல் லைட்டையும் விட்டுட்டு அந்த வரக்கூடிய லைட்லேருந்து நமக்கு என்ன அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது பேர் டயோட் அரே மெத்தட். So almost I'm just finishing it. Okay, that's what it is given here. Okay, so lamp வருது, ஸ்லிட் வச்சு மிரர் வச்சு கிரேட்டிங்கில் பாஸ் பண்ணிவிட்டு கிரேட்டிங்லேருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ளோ செல் வழியாக பாஸ் ஆகி அதை வந்து அவுட்புட் ஃபோட்டோ டயோடில் எடுக்கிறோம். திஸ் இஸ் அ வேரியபிள் வேவ் லென்த். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒன் we have not seen. We'll see this particular part. It's called as a differential refractometer. Differential refractometer. Differential refractometer. Okay, I'll take some 10 more minutes. Okay, so up to 12:30 I'll stop at 12:30. Okay, so it's called as differential refractometer. இதில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ உங்களுடைய சாம்பிள் இங்கே இருக்குது. ஓகே,
here you can see you have a light source here. Here you have a light source. லைட் சோர்ஸ்லேருந்து லைட் பாஸ் பண்ணுறீங்க. இந்த எப்படி இருக்குன்னா, இந்த சேம்பர் வந்து இது சாம்பிள், இந்த இடத்துல சாம்பிள் இருக்குது, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல சாம்பிள், இந்த இடத்துல ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைட்டை இங்கேருந்து ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது, இந்த லைட்டை இது வழியாக ட்ராவல் பண்ணுது லைட். இந்த லைட் ட்ராவல்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இட் என்டர்ஸ் த ரெஃபரன்ஸ், ஐ மீன் யுவர் ரெஃபரன்ஸ் மீடியமில் என்டர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மீடியத்துலேருந்து சாம்பிள் மீடியத்தில் போகும்போது, ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இந்த ரெஃபரன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். த ரெஃபரன்ஸ் வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சே ஈட்டா 1ன்னு வச்சுங்க. Sample will have a different refractive index. The difference in refractive index is going to cause bending of your signal. The refraction index differ ஆகிறனால signal வந்து bend ஆகும். ஸோ அமௌண்ட் ஆஃப் பெண்டிங், பெண்டான லைட்டை திருப்பி உங்களுடைய டிடெக்டருக்கு அனுப்புகிறோம். ஸோ எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்ச் இருக்குது. அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்சை வச்சு இது என்ன சாம்பிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஐடியா. வி வாண்ட் டு ஃபைண்ட் த சாம்பிள். இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சாம்பிள் செல் கண்டெயின் பண்ணிக்கிறோம். ஒரு பக்கம் சாம்பிளும் ஒரு பக்கம் ரெஃபரன்ஸும் வச்சுக்கிறோம். இது வழியாக நம்மளுடைய லைட் பீமை பாஸ் பண்ணுறோம். ஸோ லைட் பீம் ரெஃபரன்ஸ் பீம்லேருந்து சாம்பிள் பீமுக்கு, சாம்பிள் சேம்பருக்கு போகும்போது, due to the change in refractive index, there will be the bending. That bended light again you are capturing with a detector. So this amount of bending will tell you about what is the difference in the refractive index, and in turn it will tell you about what is the constituent of the sample. Okay, என்ன sample component இருக்குன்றத குவான்டிடேட்டிவாக சொல்ல முடியும். ஓகே, ஓரளவு குவான்டிடேட்டிவாக யூ கேன் டெல் வாட் இஸ் த ப்ரெசன்ட், எந்த அளவுக்கு சாம்பிள் இருக்குது, அதில் என்ன டைப் ஆஃப் சாம்பிள் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் as a differential refractometer. Differential refractometer. And the last instrument we are going to see, mass spectroscopy, I am not going to touch. Already we have seen this, I have not listed out there. This principle is called as electrometry. Okay, electrometry technique for, or electrometric or electrocoulombic detector. இந்த detector எதில் யூஸ் ஆகும்னா, only for polar solvents. உங்களுடைய சாம்பிள் வந்து போலாராக இருந்தாலே ஒழிய இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒன்லி ஃபார் போலார் சொல்யூட்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். என்ன பேசிக்கலாக பண்ணுறோன்னா, ஒரு சேம்பர் இருக்குது, அந்த சேம்பர் வழியாக உங்களோட சாம்பிளை கொடுக்குறோம், ஒரு எலக்ட்ரோடு வைக்கிறோம், பாசிட்டிவும் நெகட்டிவும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ அயான்ஸாக செப்பரேட் ஆகி அந்த அயான்ஸ் வந்து ஒரு கரண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கரண்ட்டை வச்சு வாட் இஸ் த சாம்பிள் தட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இது பேசிக். So this will be applicable only for polar solvents. Okay, so polar solvents in the sample cell வழியா போகும்போது you apply a electrode, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுது, இந்த பொட்டன்ஷியலில் this will be the respective ions will move towards the respective electrodes, which will constitute a current. Measure that current, that will be proportional to the solute concentration. Okay, the current will be proportional to the solute concentration. This is the last method. Okay, so these are the different kinds of detectors that are used for, oh I forgot to mention here, sixth one is electrochemical detector or electrocoulombic detector. Okay, these are the different types of detectors that are used for your thing. IR spectrometry I am not touching it because you know. Fluorescent, it's similar to your UV visible, but fluorescent na enna, you remember fluorescent. ஃப்ளோரசன்ட்னா, இப்போ ஒரு ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது, நீங்கள் ஒரு ரேடியேஷன் கொடுக்குறீங்க, கொடுத்தோன்னே இந்த சாம்பிள் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போயிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு தான் குறையும் இல்லையா. சில சாம்பிளுக்கு, சில ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் சாம்பிள் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன ஸ்பீட்லேயே திருப்பி வெளில வரும். எக்ஸைட்டட் ஸ்பீடுக்கு போன ஸ்பீட்லேயே திருப்பி வெளியே வரும்.
இப்போ வெளியே வர ரேடியேஷனும் பார்த்தீங்கன்னா இட் will have the same frequency as that of your excited. உள்ளே போன அதே ஃப்ரீக்குவென்சிலே வெளியே வரும். ஓகே, தட் இஸ் கால்ட் as fluorescence. ஓகே, ஸோ fluorescence will be exhibited only by specific samples. எல்லா சாம்பிள்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக இருக்கிறது வந்து யூவி விசிபிள் ஐஆர் தான் வரும். ரொம்ப ஸ்பெசிஃபிக் சாம்பிள்ஸ்க்கு மட்டும் எக்ஸைட் ஆகிட்டு உடனே இட் வில் எக்ஸிபிட் ஃப்ளோரசன்ஸ். ஃப்ளோரசன்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி. எப்போ ஹை ஃப்ரீக்வன்சி வரும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு